ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா வச்சு போரிங்காக உப்புமா இல்லை கேசரி செய்யாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ரவா தோக்லா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 கப் ரவாக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதோட தண்ணி 1 கப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து அதில் நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ண மாவை ஆட் பண்ணிப்போம். அடுப்பில் இட்லி குண்டான தண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதில் இந்த பிளேட்டை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். சூடு ஆறினதும் அதை எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த தோக்லாவையும் ஆட் பண்ணிவிட்டு இட்லி பொடியும் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போது நமக்கு சுட சுட ஃப்ளஃபியான ரவா தோக்லா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.